நெல்லையில் காவல்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் காரை வழிமறித்து வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். வழக்கறிஞர்கள் எதற்காக இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? முழு விவரம். கடந்த மாதம் நெல்லை ஹைகோர்ட் பகுதியில சமூக ஆர்வலரான பெட்ரின் ராயன் என்பவர் மீது ஆயுதம் கொண்டு தாக்கி கொலை முயற்சி சம்பவம் நடைபெற்றது. இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஒரு சிலரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில அவர்கள் அந்த வழக்கில் வாக்குமூலம், அந்த கைது செய்யப்பட்டவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் நயினார் முகமது என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இன்றைய தினம் அவர் காவல்துறையினரால் தென்காசியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து தற்போது நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் மணிகண்டன் தலைமையில ஒரு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் நெல்லை பாளையங்கோட்டை திருச்செந்தூர் சாலையில் அமர்ந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்ட நிலையில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல எவ்வழியாக வந்த சபாநாயகர் காரை வழிமறித்து வழக்கறிஞர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதனால ஒரு பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசை கண்டித்தும் காவல்துறையினரை கண்டித்தும் கோஷங்களும் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள், சபாநாயகரோட பாதுகாப்பு அதிகாரிகளும் அங்கிருந்த போலீசாரும் அந்த வழக்கறிஞர்களை அப்புறப்படுத்தி சபாநாயகர் காரை இங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் தற்போது போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டு அங்கிருந்த பேருந்து நிலையம் முன்பு அவர்கள் அமர்ந்து காவல்துறை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவரோட பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.